நம்ம மல்லிக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு வந்து தெரிய வந்திருக்குங்க. ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரம் பார்த்து விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. அதில மல்லிக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போற மாதிரியும், மல்லிய வந்து யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ண போற மாரியும் வந்து ஒரு கெட்ட கனவு வந்து கண்டிருப்பாரு. ஸோ அந்த கனவு கண்டுட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, பதறி போய் எழுந்து உட்காந்துருப்பாரு. என்ன இது? எதுக்காக நமக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு? மல்லிக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது போல இருக்கே! அப்படிங்கிற மாரி வந்து விஜய் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏற்கனவே வெண்பாவ காணாம நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு, அங்க இங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் வேற இருக்கும். இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து இதுக்கு மேல வந்து எங்க விஷயத்த தலையிட்டா உன்னை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணுறதுக்காக மல்லியை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க மூலமாக மல்லிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரப்போகுதா அப்படின்னு விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தப்படுவார். ஸோ வீட்டில் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இருக்காரா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே தேடி கூப்பிட்டு பார்த்தாரு. ஆனால் மல்லி எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெண்பாவை தேடணும் அப்படிங்கிறதுக்காக மல்லி கிளம்பி வந்து போயிருப்பாங்க. ஆனால் வீட்டில் யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ராஜி கிட்ட சவால் விட்டுட்டு தான் வந்து நம்ம மல்லி அந்த இடத்த விட்டே வந்து கிளம்பியிருப்பாங்க. அண்ட் உடனே நம்ம விஜய் வந்து மல்லி எங்கே போனா, வீட்டில் ஆளை காணோம் அப்படின்னு கேட்க, ராஜி வந்து ரொம்பவே நக்கலா பதில் சொல்கிறா. உன் பொண்டாட்டி என்ன இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு போய்கிட்டா இருக்கா, அவள் பாட்டுக்கா போகிறா, அவள் பாட்டுக்கா வரா, கேட்டால் வெண்பாவை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நாங்கள் நம்புற மாதிரி கிடையாது. உன் பொண்டாட்டி எங்கே போயிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கோவப்பட்டுட்டு உடனே ரூம்குள்ளே வந்து போகிறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் மல்லிக்கு வந்து கால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. என்ன இது, இவளுக்கு ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, அப்படி எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு ஒன்றும் தெரியலையே. இவளால் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் அப்பயுமே வந்து மல்லி மேலே கோவம் தான் வந்து படுறாரு. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபக்குக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து மல்லி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாலா, இல்லை உங்ககிட்ட ஏதாவது பேசினாலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே விஜய், என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் வீட்டில் மல்லியை காணோம், ஃபோன் பண்ணால் அவளுக்கு போக மாட்டேங்குது, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அவள் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லை விஜய், இப்போதைக்கு என்னால் முடியாது, எங்கள் வீட்டில் வந்து ஐஷு பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ அப்படியா, என்ன ஆச்சு குழந்தைக்கு, இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல விஜய், இப்போ ஓகே தான், ஆனால் ஃபீவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், அது சரியாகுதா அப்படிங்கிறத பார்க்கணும், இல்லை அப்படின்னா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், நான் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அதனால் தீபக் வந்து என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நீங்கள் வேணால் தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தீபக் வந்து ஐடியா கொடுத்துட்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே ஃபோனை வச்சுட்டு, விஜய்க்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். மல்லிக்கு இப்படி ஆபத்து இருக்கும்போது நம்மளால் எப்படி இந்த வீட்டில் சும்மா இருக்க முடியும், சரி வேண்டாம், யாருக்குமே நம்ம ஃபோன் பண்ணாமல் நம்மளே இந்த இடத்த விட்டு கிளம்பி மல்லி எங்கே இருக்கா அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து ரெடி ஆகிட்டு வெளியில் கிளம்பி வரும்போது நம்ம கதிரேசன் பார்த்தீங்கன்னா வராரு. என்ன மாப்பிள்ளை, எங்கே கிளம்பிட்டீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் பேசாமல் வீட்டில் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மல்லி எங்கே இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறேன், நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்ல, என்னது மல்லியை பார்க்க போகிறீங்களா, என்ன மாப்பிள்ளை, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, மல்லி உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா, என் பேத்தி வெண்பாவை வேணும்னே தொலைச்சிருக்கா, அது மட்டும் கிடையாது, வெண்பா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதுக்கெல்லாம் காரணமே அந்த மல்லி தானே, அப்படிப்பட்டவ எங்கே போனால் உங்களுக்கு என்ன, நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் அவளை வந்து தேடி போகிறீங்க, எனக்கு என் பேத்தி கண்டிப்பாக வேணும் மாப்பிள்ள, என் பேத்தி வெண்பா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிரேசன் பார்த்தீங்கன்னா பயங்கர பில்டப்பாக வந்து பேச, ஸோ இதை கேட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாரு. போதும் நிறுத்துங்க, எதுக்காக இப்படி கேவலமாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னமோ வெண்பா மேலே உங்களுக்கு அப்படியே பாசம் பொங்கி வழிகிற மாதிரி இப்படிலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்க, இது கேட்ட கதிரேசன் வந்து என்ன மாப்பிள்ள, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பேத்தி வெண்பா மேலே எனக்கு என்ன பாசம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து தப்பு மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை பற்றியும் நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், மல்லி மேலே நான் வெறுப்பாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்னும் எவ்வளோ தான் இப்படிலாம் பிளான் பண்ண போகிறீங்க, அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், மல்லி விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, மல்லி மேலே எனக்கு இருக்கிறது கோவம், ஏன்னா என் குழந்தைய அவள் இங்கே தொலைச்சிட்டான், நான் சொன்னதை கேட்கல அப்படிங்கிற கோவம் மட்டும்தான்,
மற்றபடி மல்லியை என்றைக்குமே நான் வெறுக்க மாட்டேன். நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி கண்ட பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அடைச்சி துரத்துற அளவுக்கு நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசனுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. இந்த விஜய் வந்து நம்மளையே வந்து இந்த அளவுக்கு பேசுகிறானா, இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நம்மளை பார்த்து இப்படிலாம் பேசுவான் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு, அது இல்லை மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்ல, போதும் நிறுத்துங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வயசில் பெரியவங்க அப்படிங்கிறதுக்காக நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்களே அந்த மரியாதையை கெடுத்துக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக நம்ம விஜய் அந்த இடத்த விட்டு கிளம்ப, ஸோ நம்ம கதிரேசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அசிங்கமாக போயிடுது. என்னடா இவன் வந்து சரியான லூஸாக இருப்பான் போல இருக்குது. மல்லியை எப்படியாவது இவனை வெறுக்க வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, இவன் என்னடானா எப்போ பார்த்தாலும் மல்லி மல்லின்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்ல, ராஜி கிட்ட பார்த்தீங்கன்னா, சார் எதுக்காக இப்படி நீங்கள் இப்படிலாம் வந்து கோவப்படுறீங்க, அதான் அவன் தான் சொல்லிட்டான்ல தெளிவா, அதுக்கு நம்ம வேறு ஏதாவது தான் சார் பிளான் பண்ணணும். இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோவேன், அவன் நம்மளை தான் கடைசியில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான். அது மட்டும் நடந்துடக்கூடாது. நம்ம எப்படி அவன் போக்கில் போகணுமோ அப்படி போய் தான் மல்லியை இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், ஏதாவது பிளான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம், கோவப்படாமல் இருங்க அப்படின்னு நம்ம ராஜீவ் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் கதிரேசனும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துடுறாரு. அடுத்து நம்ம மல்லியை என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.